ரூபாய் 40 லட்சம் வருமானம் தமிழக பானிபூரி வியாபாரி கனவுல கூட நினைக்காத சம்பவம். ஜிஎஸ்டி நோட்டீஸ். தமிழகத்தை சேர்ந்த பானிபூரி வியாபாரிக்கு மத்திய அரசு சார்பில் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023-2024 நிதியாண்டில் மட்டும் ரூபாய் 40 லட்சத்திற்கு அவர் ஆன்லைனில் பணம் பெற்றிருந்த நிலையில் இந்த நோட்டீஸ் அனுப்ப வைக்கப்பட்டுள்ளது. அதில் ஜிஎஸ்டி பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதற்கு முந்தைய 3 ஆண்டுக்கான கணக்குகளுடன் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டதோடு மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டை பொறுத்தவரை சாலையோரம் சின்னதாக கடை வைத்து வியாபாரம் செய்வோருக்கு எந்த வரியும் விதிக்கப்படவில்லை. குறிப்பாக சாலையோரம் பானிபூரி வியாபாரம் செய்வோருக்கு வரி என்பது கிடையாது. இந்நிலையில் தான் தற்பொழுது தமிழகத்தை சேர்ந்த பானிபூரி வியாபாரிக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் என்பது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் 3 ஆண்டு கணக்கு ஆவணங்களை தாக்கல் செய்வதோடு ஜிஎஸ்டி பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்தை சேர்ந்த பானிபூரி வியாபாரி ஒருவர் தனது கடையில் போன்பே மற்றும் அப்படி ரேசர் பே உள்ளிட்டவற்றின் மூலம் வாடிக்கையாளர்களிடம் பணம் பெற்று வந்தார். கடந்த 2023-2024 ஆண்டில் மட்டும் அவருக்கு ஆன்லைன் மூலம் மொத்தம் 40,11,019 கிடைத்துள்ளது. இந்த பணம் முழுக்க ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ளது. பானிபூரி வியாபாரிக்கு ஒரே ஆண்டில் 40 லட்சம் பணம் கிடைத்துள்ள நிலையில் அவருக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் என்பது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸ் என்பது டிசம்பர் 17ஆம் தேதியில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 70 பிரிவு மற்றும் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017 ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு உரிய ஆவணங்களோடு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2023-2024 நிதியாண்டில் ரேசர் பே மற்றும் போன்பே வழியாக மொத்தம் 40,11,019 பெறப்பட்டுள்ளது. இதனால் 2021, 2022, 2027 2023 மற்றும் 2023 2024 ஆகிய ஆண்டுகளின் கணக்கு ஆவணங்களுடன் ஆஜராக வேண்டும். மேலும் ஜிஎஸ்டி விதிகளின்படி ஒவ்வொரு நிதியாண்டின் போது ரூபாய் 20 லட்சத்துக்கும் அதிகமான வருமானம் ஈட்டுவோர் ஜிஎஸ்டி பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் ஜிஎஸ்டி பதிவு நீங்களும் பதிவு செய்ய வேண்டும். ஜிஎஸ்டி பதிவு செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு ஜிஎஸ்டி சட்டம் 2017 பிரிவு 122(1)(xi) படி ரூபாய் 10,000 அல்லது வரி பாக்கியில் 10% ஆகியவற்றில் எது அதிகமாகவோ அது அபராதமாக விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த நோட்டீஸ் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.